வணக்கம் நண்பர்களே. இன்று உலகம் முழுவதும் அனைவரையும் குழப்பி வைத்திருக்கும் ஒரு பெரிய மர்மத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். அந்த மர்மமான இடம்தான் பெர்முடா முக்கோணம், பம்யூடா ட்ரையாங்கிள். இந்த இடம் எங்கு இருக்கிறது? இது வட அத்திலாண்டிக் கடல் பகுதியில் அமைந்துள்ளது. 3 முக்கிய இடங்களை இணைத்தால் ஒரு முக்கோண வடிவம் உருவாகிறது. மயாமி அமெரிக்கா, பம்யூடா தீவு புவேர்ட்டோ ரீகோ. இந்த 3 புள்ளிகளையும் இணைத்தால்தான் பெர்முடா முக்கோணம் என்ற பகுதி உருவாகிறது. ஏன் இது மர்மமானது? இந்த பகுதியில் நூற்றுக்கணக்கான கப்பல்கள் மற்றும் விமானங்கள் திடீரென தடயமே இல்லாமல் காணாமல் போய்விட்டன. சில நேரங்களில் எந்த சுவடுகளும் கிடைக்கவில்லை, சில சமயம் கப்பல் காலியாக மிதந்து கிடைத்தது. இதனால் தான் இந்த இடம் உலகத்துக்கு பெரிய புதிராக இருக்கிறது. நண்பர்களே, பெர்முடா முக்கோணத்தின் மர்மம் சாதாரண நாளில் துவங்கியது அல்ல. இதன் வரலாறு நூற்றாண்டுகளுக்கு முன்னரே ஆரம்பித்தது. முதலில் பேச வேண்டியவர் கிறிஸ்டோபர் கொலம்பஸ். 1492 இல் அவர் அமெரிக்கா கண்டுபிடிக்கச் செல்லும் பெரிய கடல் பயணத்தில் இருந்தார். அந்த நேரத்தில்தான் அவர் பெர்முடா முக்கோணப் பகுதியை கடந்து சென்றார். அவர் தனது தினசரி குறிப்புகளில் லாக் புக்கில் சில வினோதமான சம்பவங்களை பதிவு செய்துள்ளார். கடலில் பயணிக்கும் போது வானத்தில் விசித்திரமான ஒளி தோன்றியது. அது இயற்கையான ஒளியா, வேறு ஏதாவது மர்ம ஒளியா என்று யாருக்கும் புரியவில்லை. அதற்கு மேலாக அவரது திசைகாட்டி கம்பஸ் திடீரென சரியாக வேலை செய்யவில்லை. வழக்கமாக நன்றாக இயங்கும் திசைகாட்டி அங்கே போனவுடன் தவறான திசையை காட்டியது. இந்த அனுபவங்களின் காரணமாக அந்த காலத்தில் இருந்த கடற்படை வீரர்கள், பயணிகள் எல்லாம் இந்த இடம் சாதாரணமானது அல்ல என்று நம்பத் தொடங்கினர். இந்த பகுதி அபாயகரமானது என்ற நம்பிக்கை அப்போதே உருவாகி தலைமுறையாய் பரவியது. இதுவே பெர்முடா முக்கோணத்தின் முதல் மர்ம கதை என்று சொல்லலாம். ஃப்ளைட் 19 சம்பவம் பெர்முடா முக்கோணத்தின் மிகப்பெரிய மர்மம். நண்பர்களே, 1945 டிசம்பர் 5ஆம் தேதி உலகையே அதிரவைத்த ஒரு சம்பவம் நடந்தது. அந்த நாளில் அமெரிக்க கடற்படையின் 5 போர்விமானங்கள் ஃப்ளைட் 19 பயிற்சி பறக்கச் சென்றது. இந்த 5 விமானங்களிலும் மொத்தம் 14 விமானிகள் இருந்தார்கள். முதலில் எல்லாம் சீராக இருந்தது. ஆனால் சில மணி நேரத்துக்குள் வினோதமான விஷயங்கள் ஆரம்பமானது. This is your captain speaking. We've been cleared for departure. Flight 527 ready for departure. முதலில் பைலட் ரேடியோவில் சொன்னார், எங்களுக்கு திசை புரியவில்லை. எங்கு இருக்கிறோம் என்று தெரியவில்லை, எல்லாம் கடல்தான் தெரிகிறது. அந்த பகுதியில் திசைகாட்டி கம்பஸ் சரியாக வேலை செய்யவில்லை. விமானிகள் தங்கள் இருப்பிடத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதன் பிறகு சில நேரத்தில் அந்த 5 விமானங்களின் தொடர்பு முற்றிலும் துண்டிக்கப்பட்டது. அதாவது 5 விமானங்களும் ஒரே நேரத்தில் காணாமல் போனது. அமெரிக்கா அதிர்ச்சி அடைந்தது. உடனே அவர்களை தேட ஒரு ரெஸ்கியூ பிளேன் அனுப்பப்பட்டது. அதில் 13 பேர் இருந்தார்கள். ஆனால் அதிசயமாக அந்த ரெஸ்கியூ பிளேன் கூட தடயமே இல்லாமல் மாயமாகிவிட்டது. அந்த நாளில் நடந்ததை எண்ணிப் பாருங்கள். ஃப்ளைட் 19 5 விமானங்கள் 14 பேர். ரெஸ்கியூ பிளேன் ஒரு விமானம் 13 பேர். மொத்தம் 27 பேர் ஒரே நாளில் பெர்முடா முக்கோணத்தில் தடயமே இல்லாமல் மறைந்துவிட்டார்கள். இதுவே வரலாற்றில் மிகவும் பேசப்பட்ட பெர்முடா சம்பவமாக மாறியது. நண்பர்களே, விமானங்கள் மட்டும் இல்லாமல் பெர்முடா முக்கோணத்தில் பல பெரிய கப்பல்களும் தடயமே இல்லாமல் காணாமல் போயிருக்கின்றன. அவற்றில் சில முக்கியமான சம்பவங்களை பார்க்கலாம். USS சைக்ளாப்ஸ் 1918. இது அமெரிக்க கடற்படையின் மிகப்பெரிய கப்பல்களில் ஒன்று.
1918 இல் 300க்கும் மேற்பட்ட கடற்படை வீரர்களுடன் இந்த கப்பல் பெர்முடா முக்கோணத்தை கடந்து சென்றது. திடீரென கப்பல் தொடர்பு துண்டிக்கப்பட்டது. SOS சிக்னல் கூட அனுப்பப்படவில்லை. அதாவது நாங்கள் ஆபத்தில் இருக்கிறோம் என்று சொல்லவும் நேரமில்லை. நேரடியாக கப்பல் முழுவதும் மாயமாகிவிட்டது. அந்த 300 பேர் எங்கு போனார்கள் என்பது இன்னும் புதிர்தான். மரீன் சல்ஃபா குவீன் 1963. இது ஒரு பெரிய எண்ணெய் டாங்கர் கப்பல். 1963 இல் 39 பேருடன் பெர்முடா முக்கோணத்தை கடந்து சென்றது. சில நாட்களில் கப்பல் காணாமல் போனது. சிறிதளவு கப்பலின் இடிபாடுகள் மட்டுமே கடலில் மிதந்தன. ஆனால் 39 பேரின் தடயமே கிடைக்கவில்லை. என்ன நடந்தது என்பது யாருக்கும் தெரியவில்லை. எலன் ஆஸ்டன் 1881. இது மிகவும் மர்மமான சம்பவம். 1881 இல் எலன் ஆஸ்டன் என்ற கப்பல் பெர்முடா முக்கோணப் பகுதியில் பயணம் செய்து கொண்டிருந்தது. அப்போது அது ஒரு வெறிச்சோடிய கப்பலை காரியமில்லாமல் மிதந்த கப்பல் பார்த்தது. எலன் ஆஸ்டன் கப்பலின் கேப்டன் சில க்ரூ உறுப்பினர்களை அந்த வெறிச்சோடிய கப்பலில் அனுப்பி அதை டோங் பண்ண முயன்றார். ஆனால் சில நாட்களில் அந்த வெறிச்சோடிய கப்பல் எலன் ஆஸ்டன் இலிருந்து பிரிந்துவிட்டது. அதிர்ச்சியான விஷயம் என்ன தெரியுமா? வலதுபுறம் நோக்கிய அம்பு அந்த கப்பலோடு சென்ற க்ரூ உறுப்பினர்கள் எல்லோரும் மாயமாகிவிட்டார்கள். பிறகு அந்த வெறிச்சோடிய கப்பல் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் உள்ளே யாரும் இல்லை. இப்படி விமானங்களோடு சேர்ந்து கப்பல்களும் தடயமே இல்லாமல் காணாமல் போனதால்தான் பெர்முடா முக்கோணம் மரண முக்கோணம் என்று பலர் சொல்லத் தொடங்கினர். நண்பர்களே, பெர்முடா முக்கோணத்தில் நடந்த அனைத்து மாயங்களுக்கும் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் பல காரணங்களை சொல்கிறார்கள். அதில் சில முக்கியமான காரணங்களை பார்ப்போம். மீத்தேன் எரிவாயு மீத்தேன் கேஸ். கடலின் அடியில் நிறைய மீத்தேன் எரிவாயு குவிந்திருக்கிறது. சில நேரங்களில் அது பீரிட்டு மேலே வந்தால் அந்த இடத்தில் தண்ணீரின் அடர்த்தி குறைந்துவிடும். அதனால் பெரிய கப்பல்கள் கூட திடீரென மூழ்கிவிடும். சில விஞ்ஞானிகள் பெர்முடாவில் நடந்த பல கப்பல் விபத்துகளுக்கு காரணம் இதுதான் என்று சொல்கிறார்கள். காந்த சக்தி திசைகாட்டி கோளாறு. பெர்முடா பகுதியில் பூமியின் மேக்னெட்டிக் ஃபீல்ட் காந்த சக்தி வித்தியாசமாக இருக்கிறது. அதனால் விமானிகளின் திசைகாட்டி கம்பஸ் சரியாக வேலை செய்யாது. தவறான திசை காட்டுவதால் விமானிகள் தங்கள் வழியை தொலைத்து கடலில் மாயமாகிறார்கள். திடீர் புயல் மற்றும் பெரிய அலைகள் ரோக் வேவ்ஸ். பெர்முடா முக்கோணம் இருக்கும் பகுதி எப்போதும் புயல் அதிகமாக வரும் இடம். திடீரென உருவாகும் மின்னல் புயல் பெரிய அலைகள் ரோக் வேவ்ஸ் கப்பல்கள் விமானங்களை எளிதில் அழித்துவிட முடியும். பல ஆராய்ச்சியாளர்கள் இதையும் முக்கிய காரணமாக கருதுகிறார்கள். அதிசய சக்திகள் ஏலியன் தியரி. சிலர் இவை எல்லாம் இயற்கை காரணம் இல்லை என்று வாதிடுகிறார்கள். அவர்கள் சொல்வது UFOக்கள் விண்கலங்கள் வேறு உலகிலிருந்து வரும் ஏலியன்ஸ் அல்லது அதிசய சக்திகள் தான் இந்த மாயங்களுக்கு காரணம் என்று. இது விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்படவில்லை. ஆனால் உலகம் முழுக்க பலரும் நம்புகிறார்கள். இவ்வளவு காரணங்கள் இருந்தாலும் உண்மையான பதில் இன்னும் தெரியவில்லை. அதனால்தான் பெர்முடா முக்கோணம் இன்றும் மர்ம உலகம் என்று சொல்லப்படுகிறது. சமீபத்திய சம்பவங்கள். நண்பர்களே, பெர்முடா முக்கோணத்தின் மர்மங்கள் பழைய காலத்தில்தான் நடந்தது என்று நினைக்க வேண்டாம். இன்றைய நவீன டெக்னாலஜி காலத்திலும் அதிசயமான சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. எல் ஃபேரோ காகோ ஷிப் 2015. 2015 இல் எல் ஃபேரோ என்ற பெரிய சரக்கு கப்பல் பெர்முடா முக்கோணப் பகுதியில் பயணம் செய்து கொண்டிருந்தது. திடீரென அது ஒரு பெரிய புயலில் சிக்கியது. கப்பலில் இருந்த 33 பேர் யாரும் மீண்டும் காணப்படவில்லை.
பின்னர் சில இடிபாடுகள் மட்டும் கடலில் மிதந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த 33 பேரின் தடயமே கிடைக்கவில்லை. சிறிய விமானம் 2020. 2020 இல் ஒரு சிறிய விமானம் 4 பேருடன் பயணித்துக் கொண்டிருந்தது. திடீரென அந்த விமானம் ரடார் இலிருந்து மறைந்துவிட்டது. அந்த விமானமோ அதில் இருந்த 4 பேரோ எவரும் மீண்டும் காணப்படவில்லை. இதனால் என்ன புரிகிறது தெரியுமா? இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்த காலத்திலும் பெர்முடா முக்கோணத்தில் இன்னும் மர்மங்கள் நடக்கின்றன. இதனால் தான் இந்த இடம் உலகம் முழுவதும் மர்ம உலகம் என்று அழைக்கப்படுகிறது. பெர்முடா முக்கோணம் இன்னும் உலகின் பெரிய மர்மங்களில் ஒன்று. உண்மையா? இயற்கை காரணங்களால் தானா? அல்லது வேறு உலக சக்திகளாலா? எந்த காரணம் என்று யாரும் உறுதியாக சொல்ல முடியவில்லை. நண்பர்களே, இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மனமார்ந்த நன்றி. உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான கதைகளுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.